லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூலறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்குள் தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரம், காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறான். இவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பர்களோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஊதாரி மைந்தன் ஊமையானது ஒரு அற்புதமான ஒரு ஊமையாக, பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே ஆண்டவரிடம் வருவதற்கு ஒரு நேரமோ காலமோ சூழ்நிலையோ தேவையில்லை. எப்பொழுது நினைக்கின்றோமோ, எப்பொழுது நாம் மனம் திரும்புகின்றோமோ அப்பொழுதே நாம் ஆண்டவரிடம் செல்ல முடியும் என்பதற்கும், அதே போன்று நாம் திருந்தியவுடன்
நாம் எடுத்து வைக்கின்ற ஒரு அடிக்கு ஆண்டவர் நம் முன்பே பல அடிகளை முன்னே வைத்து நம்மை அழைக்க காத்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கு ஒரு சிறப்பான உதாரண ஊமை இந்த ஊமை என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நமக்காக கரங்களை விரித்து எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கின்றார், ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அரவணைப்பிலே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்றார். ஆனால் நம்முடைய ஆசை, நம்முடைய பாவ செயல்பாடுகள், நம்முடைய இறைவன் விரும்பாத தேவையில்லாத செயல்பாடுகளும் எண்ணங்களும் அவரிடமிருந்து அவரை உதறி தள்ளி அவருடைய கரங்களிலிருந்து நம்மை தூர வைத்துக் கொள்கின்றோம் என்பதை பார்க்கின்றோம். இந்த உமை அதைத்தான் நமக்கு எடுத்து எம்புகின்றது. ஆகவே இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் கரங்களை விரித்து நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுள் நம்மை அன்போடு எந்த சூழ்நிலையிலும் வருகின்ற பொழுதெல்லாம் அரவணைத்து கொள்வார், அழைத்து கொள்வார். நமக்காக மிகப்பெரிய மகிழ்ச்சியை, விருந்தை அவர் படைக்க ரெடியாக இருக்கின்றார், தயாராக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சிறிய மகன் அந்த ஊமையிலே பார்க்கின்ற பொழுது அவன் தவறு செய்தவனாக தோன்றினாலும் அவன் திருந்திய அந்த ஒரு நிலையை தான் நாம் கொண்டாட வேண்டும். எப்பொழுது நாம் மனம் திரும்புகின்றோமோ, இறைவனுக்குரிய அந்த நிலையிலே நம்மை உட்படுத்த முயற்சி செய்கின்றோமோ, அது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் என்பதை பார்க்கணும். ஆகவேதான் நம்முடைய ஆலயங்களிலே நாம் விழாக்களை கொண்டாடுகின்றோம். பலவிதமான ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் திருவிழாவாக கொண்டாடுவதன் நோக்கம் அதுதான். இறைவனுடைய வாழ்விலே நாம் திரும்பி வருகின்ற பொழுது நாம் ஒரு கொண்டாட்டத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இறைவன் அதை விரும்புகின்றார். நாம் மகிழ வேண்டும் என்று, நாம் இறை அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று, இறைவனுடைய கரத்திலே நாம் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்றார். ஆகவே இறை விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக, நம்முடைய பாவச்செயலிலிருந்து திரும்பி வாழக்கூடியவர்களாக இருக்க இந்த நாளிலே நாம் தொடர்ந்து செயல்படுவோம். ஆமென்.